ஹலோ மக்களே, சிவாயிலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கபிலனும் உதய பெருமாளை எதிர்த்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சிவாவும் தன்னோட அப்பா உதய பெருமாளுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. நம்ம கபிலன் சிவாவுக்கு இடையில ஒரு பெரிய சபதமே நடக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வர்மாவும் நீ இந்த எலெக்ஷனில் நின்னா சங்கரி பற்றின எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்லிடுவேன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வாட்டி நம்ம கபிலனுக்கு ஆப்பு வச்சு நம்ம சிவாவுக்கு ஆதரவாகவே உதய பெருமாள் இருக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வர்மா சங்கரி உதய பெருமாளை பற்றி எல்லா விஷயத்தையும் வெளியில் சொன்னாங்களா. இனி நம்ம செல்வநாயகியோட வேலைகள் எல்லாம் என்னவா இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வர்மாவும் உதய பெருமாள் இந்த வாட்டி எலெக்ஷனை நிற்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம உதய பெருமாள் கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்ப, இனிமேல் இந்த இடத்துல நீ நிற்கவே கூடாது, என்னையும் மீறி ஏதாவது ஒரு செயல் செய்தேன்னா அதுக்கப்புறமா உனக்கும் சங்கரிக்கும் உண்டான எல்லாத்தையுமே நான் வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உதய பெருமாள் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கும்போது நம்ம கபிலனோ இந்த விஷயம் எல்லாமே இந்த வர்மாவுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, எப்படியாவது என்னோட அப்பாவை இந்த எலெக்ஷனில் நிற்கவே விட மாட்டேன், அதனால் நீ கவலையே படாத, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நம்ம கபிலனும் வர்மா கிட்ட சொல்லும்போது வர்மாவும் நான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா நீ என்ன செய்யணுமோ அதை போய் உன்னோட அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலனுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. நடந்தது எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்க்குறாங்க. இந்த சிவாவோட செயல் எதுவுமே சரியில்லை. போகிற பக்கம் பார்த்தா அப்பா சிவாவுக்கு ஆதரவாக இருந்துருவாங்க போல். இப்போ என்ன பண்ணுறது, நம்ம சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் உதய பெருமாள் கிட்ட என்னப்பா உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் மாதிரி ஏதாவது வந்ததா அப்படின்னு சொல்லும்போது நம்ம உதய பெருமாளும் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கபிலனும் இந்த எலெக்ஷனில் நமக்கு செட்டே ஆகாது, நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே இந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக தானே போயிட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம எலெக்ஷனில் நிற்கணும், இந்த எலெக்ஷன்லாம் நீங்கள் நிற்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உதய பெருமாளும் எதுக்கு கபில இப்படி தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நான் இந்த எலெக்ஷனில் நிற்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை எதிர்த்து பேசிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவும் காலையில் எழும்பி பார்க்கும்போது கையில் காப்பு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இந்த காப்பு நம்ம கையில் எப்படி வந்துச்சு, தூங்கும்போது இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு சமயம் அயலி இதை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு நம்ம அயலிக்கிட்ட அயலி நீ எனக்கு ஏதாவது காப்பு வாங்கி வச்சிருந்தே அப்படி கேட்கும்போது நம்ம அயலியும் அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவாவும் இல்லை எனக்கு கையில் இந்த காப்பு எப்படி வந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அயலியும் அது யாரு தான் செய்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டாகிட்டு நம்ம ரேஷ்மாவும் அந்த இடத்துல வராங்க. நம்ம அயலியோட டீம் எல்லாருமே அந்த இடத்துல வரும்போது நம்ம அயலியும் என்னாச்சு திடீர்னு இப்படி வந்திருக்கீங்க அப்படி கேட்கும்போது நம்ம ரேஷ்மாவும் என்னது எது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம சிவாவும் நடந்தது சொல்கிறாங்க. இந்த காப்பு எப்படி வந்துச்சு என் கையிலன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது நம்ம ரேஷ்மாவும் வேறு யாராக இருக்கோம், நான் தான் உனக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த காப்பு வாங்கி வச்சுருந்தேன், அதான் நைட்டோட நைட்டாக உன்னோட ரூமுக்கு அப்படியே அந்த காப்பை உனக்கு தெரியாமல் போட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஷ்மா சொன்ன உடனே அயலிக்கு டென்ஷன் தாங்க முடியலை. அப்படியே ரேஷ்மா கிட்ட என்ன பேசுகிற நீ, எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கதையை விடாத, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, நீ இப்படி காப்பு போட்டுட்டு போனியா, ஏற்கனவே இந்த வீட்டோட மெயின் டோர் எல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது நீ பண்ணதெல்லாம் நான் நம்பவே முடியாது அப்படி சொன்ன உடனே நம்ம ரேஷ்மாவும் என்ன பேசுகிறீங்க, வேணும்னா இந்த காப்பு வாங்கினதுக்குள்ள பில்லை வேணும்னா நான் எடுத்துட்டு வரேன் அப்படி சொன்ன உடனே நம்ம அயலியோட டீம்ல உள்ளவங்களும் அதான் அவ சொல்றல்ல அதில் நம்ப வேண்டியது தானே, நீங்களும் வாங்கலன்னு சொல்றீங்க, சிவா அவங்களும் வாங்கலன்னு சொல்றாங்க, அப்படி இருக்கும்போது ரேஷ்மா தான் வாங்கி நான் தானே போட்டேன்னு சொல்றா, அதை நம்ப வேண்டியதுன்னு சொல்லும்போது நம்ம அயலியும் அமைதியாயிடுறாங்க. நம்ம சிவாவும் ரேஷ்மாவை பார்த்து எது எப்படியோ நீ போட்டிருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அயலிக்கு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறாமை ஆகுதுன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் எல்லா கடமையும் முடிஞ்ச பிறகு நம்ம சிவா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலான்னு நம்ம அயலி மனசுல யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வர்மாவும் கபிலன் கிட்ட என்ன கபிலா உன்னோட அப்பா கிட்ட பேசிட்டியா, இந்த எலெக்ஷனில் அவன் நாமினேஷன் பண்ண மாட்டாதானே அப்படி சொல்லும்போது நம்ம கபிலனும் நான் சொன்னால் எப்படியும் கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா கேட்க தான் போகிறாங்க, இப்போதைக்கு நான் எலெக்ஷன் நிற்பேன்னு பிடிவாதமாக தான் இருக்காங்க, எப்படி இருந்தாலுமே அவங்கள நாமினேஷன் பண்ணதுக்கு விட மாட்டேன் அப்படி சொல்லும்போது நம்ம வர்மாவும் நம்ம கபிலனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் நான் சொன்னபடி நடக்கலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா உனக்கே என்னை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க.
கபிலனுக்கு டென்ஷன் தாங்க முடியல. நம்ம என்ன சொன்னாலுமே அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நாமினேஷன் பண்ணுறதுக்கு வேற தயாராக இருப்பாங்களே போல அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக நம்ம இந்திராணியும் உதய பெருமாள் கிட்ட, என்ன சித்தப்பா நாமினேஷன் போடுறதுக்கு ரெடியாக கிளம்புறீங்களா? ஆல் தி பெஸ்ட் சித்தப்பா, இந்த வாட்டி நீங்கள் எலெக்ஷனில் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி செல்வன் எல்லாம் துணையாகவே இருக்கும்போது இதை பார்த்த கபிலனும் எதை பற்றியுமே புரியாமல் அப்பா ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதில் வேற அக்கா வந்து எப்படியாவது இந்த எலெக்ஷனில் வின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காளே, எப்படி இருந்தாலுமே இதை தடுத்து நிறுத்தணும். ஆனால் நமக்கு எந்த வழியும் தெரிய மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வர்மா மிரட்டின விஷயம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஸ்ட்ரெயிட் ஆட்டு அப்பாட்ட வர்மாவை பற்றி கேட்டுட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடியே நம்ம உதய பெருமாள் வெளியில் நாமினேஷனுக்கு போகும்போது கபிலன் அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. என்ன, ஏற்கனவே இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் இந்த எலெக்ஷனில் நிற்கவே கூடாதுன்னு சொன்ன அப்புறமும் நாமினேஷனில் சைன் போடுறதுக்காண்டி போகிறீங்களே, நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு சொல்லும்போது உதய பெருமாளும், என்ன கபிலா தேவையில்லாமல் எதுக்கு என்னை தடுத்து நிறுத்துற, இதெல்லாம் நான் செய்யவே முடியாது, கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் சைன் போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கபிலனும், என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா? அந்த வர்மா உங்களை கூப்பிட்டு மிரட்டின விஷயம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சங்கரி பற்றின விஷயத்தை எல்லாத்தையுமே ஊருக்கு முன்னாடி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே மறந்து போச்சா அப்படின்னு சொல்லும்போது கபிலனை பார்த்து நம்ம உதய பெருமாள் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அது எப்படி வர்மா பேசுனது உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது கபிலனோ, எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, வர்மா என்னை தான் கூப்பிட்டு விசாரணை பண்ணா, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னாலெல்லாம் உங்களால் அவமானப்பட்டு நிற்க முடியாது. இந்த எலெக்ஷனில் நீங்கள் நாமினேஷன் கூட பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு உதய பெருமாளையே கபிலன் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து நம்ம சிவா கவனிச்சிட்டு இருக்காங்க. சிவாவை அயலிக்கிட்ட கபிலன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி அப்பாவை எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ திட்டத்தை போட்டிருக்கான். கண்டிப்பாக இதை வந்து நிறைவேற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அதில் வந்து நம்ம உதய பெருமாளை மிரட்ட ஆரம்பித்தோடனே கபிலனை அப்படியே தட்டி கேட்குறாங்க. என்ன கபிலா தேவையில்லாமல் அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, யாரோ ஒருத்தங்க மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்லலாம்? நிற்கிறதோ நிற்காததான் அவரோட விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கபிலனோ, எதுக்கு தேவையில்லாமல் நானும் என்னோட அப்பாவும் பேசக்கூடிய இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கு முறையில் இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் சிவாவை எதிர்த்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த உதய பெருமாள் இந்த வாட்டி முறையாக கபிலனை எதிர்த்து நம்ம சிவாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. எதுக்கு கபிலா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, வர்மா மிரட்டுனா சொல்லிட்டு நான் நிற்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நான் நாமினேஷனில் சைன் போட தான் போகிறேன், நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கபிலன் கிட்ட பேசும்போது நம்ம சிவாவும் எதிர்த்து நிற்கிறாங்க. கபிலனும் நம்ம சிவாவை பார்த்து இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்க தானே போகிறோம், எப்படி இருந்தாலுமே அப்பாவை இந்த எலெக்ஷனில் நான் நிற்க விட போகிறதில்ல அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் அதையும் பார்க்க தானே போகிறேன், நான் அப்பாவுக்கு எப்போவுமே ஆதரவாக தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சிவா உதய பெருமாளுக்கு ஆதரவாக இருந்துட்டுருக்காங்க. கபிலனுக்கு இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. ஒரு சமயம் இந்த எலெக்ஷனில் மட்டும் நின்னா இந்த வர்மா அவன் சொன்னபடியே செய்திருவான், வெளியில் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நமக்கு தான் ஆபத்தாக முடியும். ஏற்கனவே சிவாவை இந்த வீட்டில் ஒரு பெரிய ஆளாட்டு மதிச்சிட்டு இருக்காங்க. இந்த உண்மை மட்டும் நிரூபிக்கப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டு அப்பாவே ஏற்றுப்பாங்க. எப்படியாவது இதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் பண்ண சொல்லிட்டு கபிலன் என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம சிவா எப்பவும் போல அவங்க அப்பாவுக்கு ஆதரவாக நின்று அந்த எலெக்ஷனில் உதய பெருமாளை ஜெயிக்க வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.